அன்பு வணக்கம். என்னடா நேத்துக்கு லேட்டா வந்தான், இன்னைக்கு சனிக்கிழமை வரமாட்டான்னு நினைச்சா வந்து நிக்கிறானே அப்படின்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நேத்திக்கு வந்து எங்க ஏரியால பிராட்பேண்ட் சர்வீசஸ் எல்லாம் டவுனு. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு தான் ரெஸ்டோர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த டிலே. சரி, அது என்ன சனிக்கிழமை வந்துருங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு மினி பஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு டேக்லைன் ஒண்ணு சொல்லுவாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு. கரெக்ட். உலகநாயகன் வந்து இன்னைக்கு அருமையான ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறாருங்க. அதாவது மக்கள் நீதி மையம் இந்த கட்சிக்கு வந்து திமுக இல்ல புள்ளி கூட்டணின்னு சொல்லாமா? இல்ல வேணாம், திமுக கூட்டணியே வச்சுப்போம். ஏன்னா சீட்டு கொடுக்காத கூட்டணிக்கு எந்த பேர் வச்சா என்ன இப்போ? அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல்ல சீட்டு கிடையாதாம். 2025ல வரப்போகின்ற ராஜ்யசபா எலெக்ஷன்ல மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்க போறாங்களாம். அநேகமா அதுல வந்து உலகநாயகன் அவர்கள் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட உடனே பாஜக மேலிடம் அப்படியே நடுங்கி போயிருக்காங்களாம். இதற்கு என்ன விதமான ஒரு கவுண்டர் அப்படின்றத பத்தி இந்த ஒரு சிந்தன் பைட்டக் நடத்துறாங்களாம் டெல்லியில அப்படின்னு நமது சிரிப்பு நிருபர் நம்பத்தகாத வட்டாரங்கள் இருந்து செய்தியை கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கொடுக்கின்றார் கமல்ஹாசன். அதுல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாட்டுக்காக கை கொடுத்திருக்கின்றோம் அப்படின்றாரு. எந்த நாட்டுக்காக? அதுவே எனக்கு புரியல. இவங்க கட்சிக்கு இங்க சீட்டு கிடையாதுன்னு சொன்னாலோ இல்ல ராஜ்யசபால ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலோ அதுக்கும் நாட்டுக்கும் என்ன நன்மைன்னு எனக்கு புரியல. சரி, அவர் பேசுறதே பல விஷயங்கள் புரியாது, அப்புறம் தானே இந்த சீட்டு கொடுத்த விஷயத்தை பத்தி நமக்கு புரியுது. அதுல வேற ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சாங்க. அது இந்த உடன்படிக்கை அது போல இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு சந்தானம் அவர்களாம் ஞாபகம் வந்தாரு. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை அப்படின்னு. அதாவது பிரச்சாரம் மட்டும் செய்வாங்களாம், ஆனா சீட்டு கிடையாதான். இல்ல, மதிமுகவுக்கு கூட ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கா ஒண்ணு இல்லாம போயிட்டாரு இங்க உலக நாயகன். இன்னைக்கு டார்ச்சர்லாம் தூக்கி போட்டாரு அப்படின்னும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த டார்ச் உடஞ்சிடுச்சு. இவர் சின்னமும் டார்ச் தானே, அதனால தான் வந்து இந்த தேர்தல் சீட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த டார்ச் எங்கேயாவது ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 25க்குள்ள ரிப்பேர். ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு சின்னம் எல்லாம் தேவை இல்லையே. இதுல பாத்தீங்கன்னா பாஜக இருந்து சில பேர் அடுத்தது இன்னொரு தோல்வியா அப்படின்னு பயந்து ஓடுகின்றார். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏங்க, சீட்டு குத்தாதானுங்க அவர் நிக்கிறதுக்கு. அவரை வந்து ஆட்டத்திலேயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அப்புறம் பயந்து ஓடுகிறாருன்னா என்ன அர்த்தம்? தனியா நிக்கிறதுக்கும் தைரியம் இல்ல, யார் தயவலையாவது இப்படி ஏதாவது ஒரு கூட்டணியில போய் ஒட்டிக்கணும் அப்படின்ற நிலைமை. ஆனா இவர் தான் அன்னைக்கு சொன்னார், அந்த வீடியோ கூட பார்த்தேன். இந்த மாதிரி வந்து என்னது நேர்மையாக இந்த மாதிரி அரசியல் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே டகால் அங்க ஒரு கதவு திறக்குது, அந்த வழியா போயிடலாம் அப்படின்னாரு. இன்னைக்கு என்னடா அப்படின்னு யோசிச்சா, திறந்த அன்னைக்கு யாரும் போல, ஆனா அதுக்கப்புறமா சர்ன்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மானிமா அப்படின்றது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்க வருவாங்க, இங்க வந்துட்டு திமுகவை கழுவி கழுவி ஊத்துவாங்க. இவரே அப்படி ஊத்தினவர் தானே, இன்னைக்கு அவர் கூட்டணியில போய் சேரலையா? சோ அதுக்கப்புறம் திமுக கழுவி ஊத்தினவங்க எல்லாம் இங்கேருந்து டகால் அங்க ஜம்ப் ஆயிட்டு திமுகல போயிட்டு, இது பாருங்க நாங்க இங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்குது இல்ல, அதனால வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. சரி, கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் ஒரு போஸ்ட் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற உலகநாயகன் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கூட இல்லைன்னா விடுங்க, 2025 காலம் கனிந்து வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னவெல்லாம் பேசினாரு, அப்படியே நேர்மையினாரு, அந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம்னாரு, எல்லாத்தையும் தலைகீழா புரட்டுவோம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு எங்க போய் சேர்ந்து நிற்கிறாரு? சீட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க உங்க பின்னாடி வரோம் அப்படின்னு அந்த ஊர்வலத்தை இவரும் போய் கலந்துகிறாரு. மதிமுகவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கௌரவம் கூட இவர் கட்சிக்கு இன்னைக்கு இல்ல. ஆனா அதையும் பொறுத்து கொண்டு நாஞ்சில் சம்பத்தா அவர் சொன்னார் பாருங்க, துப்பினா தொடச்சுப்போம் அப்படின்னு அவரு சொன்னாரு, இவர் செஞ்சிட்டு இருக்காரு. சொல்ல போனா இவர் வந்து திமுக தலைவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். இந்த டார்ச் தூக்கி போடும் போது வாரிசு அரசியல் அப்படி இப்படின்னு கண்டபடி பேசினாரு. அதுக்கப்புறம் நேற்றைக்கு நிறைய அவருடைய பழைய வீடியோவெல்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே தரக்குறைவாக பேசியிருந்தார் அவர் திமுக தலைவரை பத்தி. இந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து பேசுவது, அதுவும் ஒரு தலைவர், கட்சியின் தலைவர்னு சொல்லிக்கிறவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனா அப்படி பேசினார் அவர். இப்படி எல்லாம் பேசினா
மக்கள் மத்தியில நமக்கு பாப்புலாரிட்டி வருமா அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்தாரான்னு தெரியல. ஆனா திமுகல வச்சு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க, அப்புறமா சீட்டு அப்படின்னு. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஸ்கூல் முடிஞ்ச உடனே சாயங்காலம் கிரவுண்ட்ல வந்து வாத்தியாருங்கெல்லாம் பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அப்போ சில நேரங்கள்ல 1-2 கை குறைஞ்சது அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது பேட்டை கொடுத்து முன்னாடி போய் நின்றுக்கா அப்படின்வாங்க. ஆனா ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. என்ன பண்ணணும், ரெகுலரா அங்க போயிட்டு பந்து பொறுக்கி போடணும். இந்த பையன் நல்லா பந்து பொறுக்கி போடுறானே அப்படின்னு அவர் வாத்தியாருங்கள்ல பட்டுது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா ஏதாவது வேகன்சி வரும்போது வாடா நீ ஒரு 2 செட் ஆடுறா அப்படின்வாரு. இல்ல சும்மா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு. அதுக்காக உலகநாயகன் வந்து பந்து பொறுக்கி போட போயிருக்காரு இந்த எலெக்ஷன்ல அப்படின்லாம் நான் சொல்லல. நீங்களா ஏதாவது லிங்க் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி விமர்சனம் பண்றமே தவிர அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தாதான் இது புரியும். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பார்ட் டைம் பொலிட்டிஷியன், இப்படி எல்லாருமே பார்ட் டைம் தான் அப்படின்னு. இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா கரெக்ட் தான். பார்ட் டைம் நடிகர், அப்புறம் பார்ட் டைம் அண்ணன்னு சொல்லலாம், பார்ட் டைம் தம்பின்னு சொல்லலாம். என்ன சார் பார்ட் டைம் அண்ணனா அப்படின்னா கரெக்டுங்க. இப்போ நம்ம தம்பி வந்து அண்ணா அப்படின்னு நம்மளை கூப்பிடும் போது அப்ப நம்ம அண்ணனா இருக்கும். கொஞ்ச நேரத்துல நம்ம அண்ணாத்த அங்கேருந்து டே இங்க வாடா அப்படின்னும் போது அப்ப நம்ம தம்பி ஆயிடுறோம். கரெக்டா? அதுதான் பார்ட் டைம் அண்ணன், பார்ட் டைம் தம்பி, பார்ட் டைம் சித்தப்பா, பார்ட் டைம் பெரியப்பா. அந்த மாதிரி இவர் அந்த டார்ச் தூக்கி போட்டது நீங்க பார்ட் டைம் அரசியல்வாதின்னு நாமெல்லாம் தப்பா நினைச்சுக்கிறோம். அப்ப வந்து பார்ட் டைம் நடிகரா இருந்திருக்காரு அவரு. அதே மாதிரிதான் இப்ப அந்த கட்சி இருக்குது பாருங்க, இதுவே பார்ட் டைம் கட்சி ஆயிடுச்சு. ஏன்னா கட்சி தலைவரே பார்ட் டைமா இருக்கும்போது கட்சி பார்ட் டைமா இருக்க கூடாதா? கரெக்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல அவங்க ஒர்க் பண்ணல, கலந்து கொள்ளவில்லை. 2025 ராஜ்யசபா அது கொஞ்ச நேரம் தானே. சோ அதுவும் வந்து பார்ட் டைம் தான். 26ல என்ன சொல்வார் அப்படின்னு தெரியல. இப்படி எல்லாமே பார்ட் டைமா போயிருந்தா அப்போ ஜனங்கள் இவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பார்ட் டைம் தான். கொஞ்ச நேரம் நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் இவர் எப்படி திமுகவையும் அதன் தலைவர்களையும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி ஜனங்களும் இவரை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. அகைன் துப்பினா தொடச்சுப்போம். இதெல்லாம் பார்த்துருந்தா காசு பார்க்க முடியுமா? என்னங்க காசுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு குற்றம் சொல்லாதீர்கள் அப்படின்னு யாரும் என் மேல பொங்கி எழாதீங்க. அவர் என்ன சொல்லுகிறாரு, நான் சினிமால நடிக்கிறது வருமானம், அந்த வருமானத்தை வச்சு கட்சிக்கு செலவு பண்றேன் அப்படின்றாரு. சோ அவருக்கு காசு முக்கியம். ஏன்னா கட்சி நடத்தணும்னா காசு வேணும். கரெக்டா? அவருக்கு யாரும் எலக்டோரல் பாண்டு கொடுத்த மாதிரி தெரியல. அப்போ காசு வரணும்னா படம் ஓடணும். படம் ஓடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு அவங்க வந்து நேர்மையானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து இவர்கள் கையில் வந்தால் ஆஹா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலையா? எல்லாம் எதுக்காக? காசுக்காக. அல்டிமேட்லி படம் ஓடணும். கரெக்டா? சோ அதனால சில காம்ப்ரமைஸ். கரெக்ட். இது ஒண்ணு சொல்லுவாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து பின்னாடி வருவதை முன்னாடியே படங்கள்ல சொல்லிடுவார் அப்படின்னு. குருதி புனல் படத்தை பாருங்க, அப்ப தெரியும் ஏன் நேர்மையானவர்கள்லாம் வந்து காம்ப்ரமைஸுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கே ஏதாவது பேட்டியில யாராவது கேட்டா கூட சொல்லுவார், அன்னைக்கே நாங்க சொல்லிட்டோம் பாருங்க. என்னதான் நேர்மை நேர்மை அப்படின்னாலும் ஒரு இடத்துல நம்ம வேற வழி இல்லை, சமரசம் செய்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்குது இல்ல? சோ இனிமே அவர் பழைய படங்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப புதுசா ஒரு கிரேஸ் ஒண்ணு ஓடி இருக்குது. அந்த குணா படத்தை பாட்டை வச்சு ஒரு படம் வந்துச்சாங்க. இப்போ அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா, அதான் இப்போ வந்த மலையாள படம், அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஏங்க குணா படத்தை தூக்கி பிடிச்சுன்னு சுத்தி நிக்கிறீங்க? அப்படி பார்க்க போனீங்கன்னா எத்தனையோ தமிழ் படங்கள்ல வந்து பழைய படங்களோட பாட்டை வந்து அடிக்கடி உபயோகப்படுத்தி படம் எடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி யாராவது பாத்தீங்களா அந்த படம் அவ்வளவு சூப்பராகும், இப்பதான் ஜனங்களுக்கு புரியுது அப்படின்லாம் யாரும் வாயில வட சுடவே இல்லையே. ஏன் இப்ப மட்டும் அந்த குணா படத்தை தூக்கி பிடிச்சு நிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் அதனால இப்படி யாராவது வந்து மோட்டிவேட்டடா பண்றாங்களா? என்னவோ அப்படி அவரு தான் வந்து உலகத்திலேயே சிறந்த திரைக்கலைஞர் மாதிரி, மத்தவங்க வேற யாரும் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிறாங்க. கட்சியில அந்த படம் குணா படம் ஒண்ணும் ஓடல. இன்னைக்கும் அதை போட்டாலும் அது ஓட போறது கிடையாது. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் குணா மாதிரி ஆயிடுறாங்க. குணம் மாறுதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த படத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு முட்டு குத்துனுக்குறாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல ஒரு பிரபல எழுத்தாளர் அந்த படத்தை கிழின்னு கிழிச்சு வச்சிருக்காருங்க. கரெக்ட். சில படங்கள், சில நடிகர்கள் இல்ல நடிகைகள் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப உச்சத்துல தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா
அந்த படத்தையோ இல்ல அந்த நடிகர் நடிகையருடைய நடிப்பையோ பார்க்கும்போது இன்னும் இவங்க பேசுறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் சொல்றது வந்து ஒரு மலையாள திரைப்படம், அதுல நடிச்ச ஒரு மலையாள நடிகை, இவங்களதான் வந்து அவ்வளவு தூக்கி வச்சு பேசினாங்க. இன்னும் அந்த நடிகையை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நடிப்புக்கு உதாரணமா என்னால ஒரு படத்தை கூட பார்க்க முடியல. எத்தனையோ படங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட். மனோகரம்னு ஒரு படம், அதுல வந்து வினீத், அதாவது மலையாளத்துல ஒரு பெரிய திரை ஆளுமை சீனிவாசன் அப்படின்னு, அவர் வந்து கதாசிரியர், டைரக்டர், நடிகர், அந்த மாதிரி. அவருடைய பையன் நடிச்சது மனோகரம்னு ஒரு படம். என்ன அற்புதமான ஒரு நடிப்பு. மேக்கப் பண்றதே கிடையாது அந்த படத்துல. அவ்வளவு கேஷுவலா ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த படத்தெல்லாம் இங்க யாரும் தூக்கி வச்சு பேசல. அதே வினீத்தோட அரவிந்த் அண்ட் அதிதிகள் அப்படின்னு ஒரு படம், அதுலயும் இந்த மாதிரி தான். ஜஸ்ட் லைக் தட் கலகி இருப்பாரு அவர். அதுல சீனிவாசன், அவரு பையன் வினீத் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. படமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வினீத்தோடைய நடிப்பும் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுல வந்த அத்தனை பேருடைய நடிப்பும் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு கிரேஸ், ஒரு பில்டப் எல்லாம் இல்ல. ஏன் இந்த படத்துக்கு மட்டும் பில்டப்? அதுல வர குணா பாட்டுக்கு இவ்வளவு பில்டப்? இத்தனை வருஷம் கழிச்சு அந்த குணா படத்துக்கு ஏன் பில்டப்? ஒண்ணுமே புரியல. சரி ரைட், உலகநாயகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல இது. சரி நண்பர்களே, இந்த மினி பஞ்ச் இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு நிச்சயமாக பதிவு இருக்கின்றது. அந்த டைட்டில் என்ன அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.